இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது MYOB அக்கௌண்டிங்கில் சார்ட் ஆஃப் அக்கவுண்ட், ஜேர்னல் என்ட்ரி, ரிப்போர்ட் என்று சொல்லக்கூடிய பகுதிகளை. ஸோ ஆரம்பத்தில் நான் இந்த MYOB அக்கௌண்டிங்கை ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இதில் வரக்கூடிய இன்டர்ஃபேஸ் இவ்வாறு தான் இருக்கிறது. ஸோ இது சரியாக பார்த்துக்கொள்ளுங்க. இந்த இடத்துல இருக்குது அக்கௌண்ட்ஸ் இருக்குது, பேங்கிங், சேல்ஸ், டைம் பில்லிங், பர்ச்சேசஸ், பேரோல், இன்வென்ட்ரி, கார்ட் ஃபைல். ஸோ இவ்வாறு இருக்குது. ரைட், இன்று இருக்கக்கூடிய பகுதியில் ஆரம்பத்தில் நான் ஒரு டிரான்சாக்ஷன் எடுத்துக்கொள்கிறேன். இந்த 5 டிரான்சாக்ஷன் வருது. இதில் முதலாவது கேஷ் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது ஒருத்தர் காசு போடுறாரு கம்பெனியை ஆரம்பிக்கிறதுக்காக வேண்டி. எவ்வளோன்னு சொன்னால் 4 லட்சம். ரைட். ரெண்டாவது டிரான்சாக்ஷன் இருக்குது, காவுண்டு பர்ச்சேஸ் பண்ணுறாரு, அதாவது கேஷ் கொடுத்து. மூன்றாவது கேஷ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறாரு. அதாவது இந்த இடத்துல பர்ச்சேஸ்ன்னு வரக்கூடிய நேரத்தில் நாங்கள் பார்த்துக்கொள்ளணும், அதாவது இலாஃபத்தை அடைகிற நோக்கத்தில் வாங்கக்கூடியதுன்றது. சரி, ரைட். அடுத்தது கேஷுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ரைட், கேஷுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. கடைசியாக ஓட்டர் பில் பேமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு இந்த இடத்துல நான் போட்டுக்கொள்கிறேன் கேஷ் என்று சொல்லி. ரைட், இது தான் எங்களுக்கு ஒரு டிரான்சாக்ஷன். ரைட், இதை எவ்வாறு MYOB அக்கௌண்டிங்கில் செய்யலாம் என்று சொல்லி பார்க்கலாம். அதில் ஆரம்பத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொன்னால், இதுக்குரிய அக்கௌண்ட் நேமை க்ரியேட் பண்ணணும். முதலாவது அக்கௌண்ட் நேமை க்ரியேட் பண்ணணும். ரைட், இதில் பாருங்கள், ஆரம்பத்தில் வரக்கூடிய டிரான்சாக்ஷனில் அக்கௌண்ட் நேமை நாங்கள் கண்டுபிடிச்சு கொள்ளலாம். இதில் 2 அக்கௌண்ட் நேம் இருக்குது. முதலாவது கேஷ், ரெண்டாவது கேபிட்டல். ரைட், ரெண்டாவது டிரான்சாக்ஷனில் வர்றது முதலாவது அடுத்தது கேஷ் கொடுத்து தான் வாங்குகிறோம், கேஷ். மூன்றாவது டிரான்சாக்ஷனில் முதலாவது பர்ச்சேஸ், ரெண்டாவது கேஷ். நான்காவது டிரான்சாக்ஷனில் முதலாவது கேஷ், அடுத்தது சேல்ஸ். ஐந்தாவது டிரான்சாக்ஷனில் ஓட்டர் பில், அடுத்து கேஷ். ரைட், முதலாவது நான் ஸ்டெப்பை சொன்னேன் அக்கௌண்ட் நேமை க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி. அப்போ இந்த அக்கௌண்ட் நேமை நாங்கள் க்ரியேட் பண்ணணும். ரைட், அக்கௌண்ட் நேமை க்ரியேட் பண்ணணும். ரைட், அக்கௌண்ட் நேமை க்ரியேட் பண்ணுறது எவ்வாறுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல MYOBயில் அதாவது முதலாவது இருக்குது அக்கௌண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பகுதி. சரியா, அக்கௌண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பகுதியில் அக்கௌண்ட்ஸ் லிஸ்ட்டுக்கு போனால் இந்த இடத்துல இருக்குது அக்கௌண்ட்ஸ் லிஸ்ட் இருக்குது. எங்களுக்கு தேவையான அக்கௌண்ட்ஸை நான் க்ரியேட் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த இடத்துல நியூவாக கிளிக் பண்ணுறேன். ரைட், நியூவாக கிளிக் பண்ணினேன்னு சொன்னால் இந்த இடத்துல அக்கௌண்ட் டைப் பண்ணி இருக்குது. இப்போது பார்ப்போம் அக்கௌண்ட் டைப் பண்ணி சொன்னால் என்னன்னு சொல்லி. இப்போ நாங்கள் வரக்கூடிய இந்த டிரான்சாக்ஷனில், அதாவது இந்த டிரான்சாக்ஷனில் இந்த ஒவ்வொரு அக்கௌண்ட் நேமுக்கும் டைப் இருக்குது. ரைட், இந்த டைப்பை பொதுவாக 5 வகையாக பிரிக்கலாம். அக்கௌண்ட்ஸில் 5 வகையாக பிரிக்கலாம். இந்த 5 டைப்பும் தான் ஜென்ரலாக யூஸ் பண்ணக்கூடியது. அதாவது முதலாவது அசட்ஸ், சொத்துக்கள்னு சொல்லுவோம். ரெண்டாவது லயபிலிட்டி, பொறுப்புகள்னு சொல்லுவோம். மூன்றாவது ஈக்விட்டி. ரைட், நான்காவது இன்கம், ஐந்தாவது எக்ஸ்பென்ஸ். இந்த அசட்ஸில் எங்களுக்கு பொதுவாக 2ஆக பிரித்து கொள்ளலாம். இந்த இடத்துல கரண்ட் அசட்ஸ் என்று சொல்லுவோம். அதாவது அசட்ன்ற சொத்துக்கள். இந்த சொத்துக்களில் வலிமையாக டிரான்சாக்ஷனுக்கு ஒவ்வொரு நாளும் டிரான்சாக்ஷனுக்கு
வரக்கூடிய விடயங்கள் கேஷ் பேங்க் எல்லாம் சொல்லுவோம். இது வந்து அக்கௌண்ட் நேம், அதைத்தான் நாங்கள் இப்போ க்ரியேட் பண்ண போகிறோம். இது வந்து அக்கௌண்ட் டைப், இதில் பிளாக்கில் காட்டப்பட்டிருக்கு தானே. ரைட். இப்போ இந்த இடத்துல காட்டுது ரெண்டாவது நான் கரண்ட் அசெட். இதில் அசெட்டில் ரெண்டாவது வகை, அதுக்கு ஃபிக்ஸ்ட் அசெட்னும் சொல்கிறோம். இதுக்குரிய உதாரணங்கள் இருக்குது. இந்த உதாரணங்கள் தான் அக்கௌண்ட் நேம். சரி, ரெண்டாவது லயபிலிட்டி, சப்ளையர் லோன் எல்லாம் வருது. மூன்றாவது கேபிட்டல், ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னால் கேபிட்டல் வரும். நான்காவது வந்து சேல்ஸ் தான் இன்கம்ன்ற அக்கௌண்ட் டைப்புக்கு சேல்ஸ்ன்னு சொல்லக்கூடியதான் அக்கௌண்ட் நேம். இந்த இடத்துல ஒரு ஐந்தாவது எக்ஸ்பென்ஸ் டைப், அதாவது வந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்ன்னு சொன்னால், அதாவது வந்து அதுவும் எக்ஸ்பென்ஸ் தான். அதாவது பர்ச்சேஸ்ன்றது ஒரு எக்ஸ்பென்ஸ் என்றாலும் ஸ்பெஷல் டைப் ஆஃப் எக்ஸ்பென்ஸ்ன்னு சொல்லிக்கொள்ளலாம். அதாவது நாங்கள் வாங்கி விற்கிறோம் இலாபத்தை அடையிற நோக்கத்தில், அதுவும் ஒரு எக்ஸ்பென்ஸ் தான். அடுத்தது ஜென்ரலாக எக்ஸ்பென்ஸ்ன்னு சொல்லுவோம். இது எலக்ட்ரிசிட்டி பில், வாட்டர் பில், சேலரி, இதெல்லாம் வரக்கூடிய எக்ஸ்பென்ஸ். சரி, இப்போது பார்க்கலாம். இந்த இடத்துல நான் ஏற்கனவே இந்த இடத்துல பார்த்தோம் அக்கௌண்ட் டைப்புண்டு. ஃபர்ஸ்ட் ட்ரான்சாக்ஷனில் நான் இப்போ க்ரியேட் பண்ண போகிறது கேஷை. ரைட். கேஷ் எங்களுக்கு தெரியும் வந்து அசட் டைப் ஒன்று தான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன், கரண்ட் அசட்ஸ். ரைட். இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல அக்கௌண்ட் டைப் கேஷுக்கு உரியது கேஷுன்னு வந்து இருக்கலாம், அல்லது கரண்ட் அசட்டுன்னு வந்து இருக்கலாம். ஆனால் இதில் இருக்கக்கூடிய டைப்பை தான் நாங்கள் செலக்ட் பண்ணணும். அதனால் இதில் கரண்ட் அசட்டுன்னு காட்டுதில்லை, அதர் கரண்ட் அசட்ஸ்ன்றதை காட்டுது. எனவே நான் பேங்க்குன்னு எடுத்துக்கொள்கிறேன். கேஷுக்கு கேஷ் தான் வரணும், இதில் வந்து பேங்க்குன்னு எடுத்துக்கொள்கிறேன். ரைட். அடுத்தது வந்து இதுக்குரிய ஒரு நம்பர், 4 டிஜிட் நம்பர் ஒன்று கொடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு பின்னால் வந்து என்டர் பண்ணுங்கள். ரைட். என்டர் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட் நேமை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ கிளிக் பண்ணி ஓகே பண்ணியாச்சு. அப்போ முதலாவது அக்கௌண்ட் நேமை க்ரியேட் பண்ணிட்டேன். அடுத்த அக்கௌண்ட் நேம் கேபிட்டல். எங்களுக்கு தெரியும் கேபிட்டலோட டைப் என்னன்னு சொல்லி. இந்த இடத்துல போயிட்டு அக்கௌண்ட்ஸ் லிஸ்ட், நியூ, கேபிட்டலோட டைப் வந்து எக்விட்டி வரும். ரைட். இதுக்குரிய நம்பர் ஒன்று கொடுங்க, என்டர் பண்ணுங்கள், கேபிட்டல். ஓகே. ரெண்டாவது ட்ரான்சாக்ஷனை பார்ப்போம். கேஷை நான் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ காரை க்ரியேட் பண்ணோம். ரைட். காருக்கு வந்து அதே மெத்தட் தான், நியூ போயிட்டு கார் வந்து ஃபிக்ஸ்ட் அசட்ஸாக வரும். அதுக்குரிய நம்பர் ஒன்று கொடுங்க, என்டர் பண்ணுங்கள், கா என்று சொல்லக்கூடிய அக்கௌண்ட் நேமை இந்த இடத்துல டைப் பண்ணியாச்சு. ரைட். அதை ஓகே பண்ணியாச்சு, சேவ் பண்ணிட்டேன். மூன்றாவது ட்ரான்சாக்ஷனை பர்ச்சேஸை நான் க்ரியேட் பண்ணணும். கேஷை க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நியூவுக்கு போயிட்டாச்சு. பர்ச்சேஸுக்கு வந்து வரக்கூடிய டைப் வந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். ரைட். இந்த இடத்துல நம்பர் ஒன்று கொடுப்போம், என்டர் பண்ணுங்கள், பர்ச்சேஸ், கிளிக் ஓகே. நெக்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் சேல்ஸ், அக்கௌண்ட் நேம் வந்து சேல்ஸ், நியூ, சேல்ஸ் இன்கம் டைப், நம்பர், என்டர் பண்ணி சேல்ஸ் அக்கௌண்ட் நேம். ஸோ லாஸ்ட்டாக வந்து வாட்டர் பில். ஸோ கேஷ் ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த கேஷை திரும்ப க்ரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரைட். இப்போ வந்து வாட்டர் பில், நியூ, எக்ஸ்பென்ஸ் டைப், என்டர், வாட்டர் பில் அக்கௌண்ட், கிளிக் ஓகே பண்ணுங்கள். இப்போ எல்லா அக்கௌண்ட்டையும் க்ரியேட் பண்ணிட்டேன், க்ளோஸ் பண்ணியாச்சு. அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அக்கௌண்ட் நேமை க்ரியேட் பண்ணிட்டேன். ரைட். அக்கௌண்ட் டைப்போட சரியாக அக்கௌண்ட் டைப்பை செலக்ட் பண்ணி அக்கௌண்ட் நேமை க்ரியேட் பண்ணிட்டேன். ரெண்டாவது வந்து ஜேர்னல் என்ட்ரி. அதாவது நாங்கள் டபுள் என்ட்ரின்னு சொல்கிறோம் இதுக்கு, ஜேர்னல் என்ட்ரி. ரைட். இந்த இடத்துல பாருங்கள், அக்கௌண்ட்ஸில் போயிட்டு அதே மாதிரி தான் இந்த இடத்துல இருக்குது ரெக்கார்ட் ஜேர்னல் என்ட்ரின்னு சொல்லி.
ஸோ இதுக்குரிய நம்பரை தேவையான மாதிரி கொடுத்துக்கொண்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணினேன்னு சொன்னால் அக்கௌண்ட்ஸ் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணின அக்கௌண்ட்ஸ் இந்த இடத்துல வரும். த ஃபர்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் உங்களுக்கு தெரியும், கேஷ் வரவாக இருக்கும், டெபிட்டாக இருக்கும், கேபிட்டல் செலவாக இருக்கும். சரியா? அப்போ நான் கேஷ் டெபிட்டை போட்டுக்கொள்கிறேன். கேஷ் யூஸ் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணியாச்சு. அமௌண்ட் எவ்வளோ? 400,000. ரைட். கேஷ் டெபிட், கேபிட்டல் கிரெடிட். இந்த இடத்துல இருக்குது கேபிட்டல், யூஸ் அக்கௌண்ட், கேபிட்டல் கிரெடிட். கேபிட்டல் கிரெடிட்டாக வரும். ஓகே, இப்போ ரெக்கார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் ஓகே. ரெண்டாவது ட்ரான்சாக்ஷன் கேஷ். இப்போ இந்த இடத்துல வரும் டெபிட். கம்பெனியை நோக்கி வருது, அப்போ டெபிட். கம்பெனியிலேருந்து வெளியே நோக்கி போகுது கேஷ். கேஷ் கிரெடிட். நம்பர் 2 போட்டுக்கொள்கிறேன். டெபிட். அமௌண்ட் எவ்வளோ? 40,000. கேஷ் கிரெடிட் 40,000. செகண்ட் ட்ரான்சாக்ஷன் ஓகே. தேர்ட் ட்ரான்சாக்ஷன் பர்ச்சேஸ் வரவோ, கேஷ் செலவு 60,000 வருது. ரைட். அப்போ பர்ச்சேஸ் கிளிக் பண்ணிக்கொள்ளலாம். ஈஸியாக பார்க்குறேன்னு சொன்னால் இந்த டைப்பை பார்த்துக்கொண்டா ஈஸியாக இருக்கும். பர்ச்சேஸ் டெபிட் 60,000, கேஷ் கிரெடிட். ரைட். இந்த இடத்துல பார்த்துக்கொள்ளுங்க, பர்ச்சேஸ் எந்த ஒரு ட்ரான்சாக்ஷனுக்கும் பர்ச்சேஸ் ஆல்வேஸ் டெபிட்டாக தான் வரும். சரியா? ரைட். ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அடுத்தது சேல்ஸ். அதில் வரும் கேஷ் வரவாக இருக்கும். அப்படித்தான் ஏதாவது ஒரு சேல்ஸ் செய்கிற நேரம் காசு கம்பெனி நோக்கி வரும். சேல்ஸ் தான் கிரெடிட்டாக வரும். ரைட். இந்த இடத்துல பாருங்கள், கேஷ் டெபிட், சேல்ஸ் கிரெடிட் 120,000. லாஸ்ட்டாக வருது வாட்டர் பில் டெபிட், கேஷ் கிரெடிட். வாட்டர் பில் டெபிட், கேஷ் கிரெடிட். ரெண்டாவது செக்ஷன் ஜேர்னல் என்ட்ரின்ற பகுதியும் ஓகே. அடுத்து ரிப்போர்ட்ன்ற பகுதிக்கு பார்க்கலாம். ரைட். ரிப்போர்ட்ன்ற பகுதியில் இந்த இடத்துல காட்டப்பட்டிருக்குது ரிப்போர்ட் என்று சொல்லக்கூடிய பகுதி. ஏற்கனவே நாங்கள் செஞ்ச விடயங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கொள்ளலாம். ரிப்போர்ட்ஸுக்கு போனால் பலவிதமான ரிப்போர்ட்ஸில் இந்த இடத்துல பார்த்துக்கொள்கிறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் வழங்கப்பட்டிருக்குது. இந்த இடத்துல முதல்ல பாருங்கள் அக்கௌண்ட்ஸ்ன்னு சொல்லி, அதில் அக்கௌண்ட்ஸுக்கு போனேன்னு சொன்னால் கிட்டத்தட்ட அக்கௌண்ட்ஸ், பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போன்ற விடயங்கள் இந்த இடத்துல காட்டப்பட்டிருக்கு. ட்ரான்சாக்ஷன்ஸ், இப்போ ஜென்ரல் ஜேர்னலை எடுத்து பார்த்துக்கொள்ளலாம். இந்த இடத்துல பாருங்கள் டிஸ்பிளே போட்டேன்னு சொன்னால் ஜென்ரல் ஜேர்னலுக்குரிய அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் வருது. ரைட். அதை க்ளோஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதே போல் தான் இதில் மேலே எடுத்துக்கொள்ளுங்கள் பேலன்ஸ் ஷீட். ஸோ இந்த இடத்துல இருக்க பேலன்ஸ் ஷீட் ஸ்டாண்டர்ட் பேலன்ஸ் ஷீட்டுக்கு போயிட்டு டிஸ்பிளே பண்ணினேன்னு சொன்னால் ஸ்டாண்டர்ட் பேலன்ஸ் ஷீட் தெரியும். எங்களுக்கு தெரியும் டோட்டல் அசட்ஸ் ஈக்குவல் டு equity and liability என்றது வரும். ஸோ அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இந்த இடத்துல இருக்குது. அதில் விதவிதமான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இங்கே தரப்பட்டிருக்குது. உங்களுக்கு தேவையான மாதிரி அதை செலக்ட் பண்ணி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இது ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்குரிய ஸ்டேட்மெண்ட். ஸோ அதையும் இந்த இடத்துல பார்த்துக்கொள்ளலாம். ரைட். இவ்வாறு தேவையான விடயங்களை ஈஸியாக செய்யக்கூடிய வகையில் தான் MYOB இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.